உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு ஜனவரி முதலாவது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த வருடத்தை விட இந்த வருடம் கூடிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையும் உடன் நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். உலகம் முழுக்க வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு எங்களுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். நிகழ்ச்சியில் ஆரம்பமாகவே ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. உலகம் முழுக்க பேசப்படுகின்ற செய்தியாக நீங்கள் முழு இணையதளங்களிலும் தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீர்கள். வெனிசுலா நாட்டின் ஜனாதிபதியும் முதல் பெண்மணியுமாக இருவரையும் அமெரிக்க அரசு கைது செய்து கொண்டு சென்றிருக்கிறது. குறிப்பாக அவர் மீது சாட்டப்பட்டிருக்க குற்றச்சாட்டு கடத்தல் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக தான் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதே அமெரிக்கா ஏரியோருடைய கருத்துப்படி அமெரிக்கா அங்கு உள்ள எண்ணெய் வளங்களையும் கனிமங்களின் மீதும் கண் வைத்தே இந்த விஷயத்தை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வெனிசுலா நாட்டின் ஜனாதிபதி அவர்களின் பாதுகாப்பு துறையினரின் மூவர் வழங்கிய ஒத்துழைப்புக்கு அமையவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா தரப்பில் டெல்டா போஸ் என்ற தாக்குதல் அமைப்பினால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எந்தவித சேதமும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பேசலாம். அதேவேளை இப்பொழுது இந்த புது வருடத்தில் இந்த நிகழ்ச்சியை குறிப்பாக வெனிசுலா நாட்டினுடைய மக்கள் விடுதலை முன்னணி கடுமையாக கண்டித்திருக்கின்ற செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதேவேளை இந்த இலங்கையை பொறுத்த மட்டில் இந்த ஆட்சி தேசிய மக்கள் சக்தி தேர்தல் கூட்டங்களிலே கூறிய எந்த விடயங்களையும் முன்னெடுத்து செல்வதாக தெரியவில்லை. குறிப்பாக சிறுபான்மை மக்கள் மீதான விடயங்கள், தமிழ் பேசும் மக்கள் மீதான தேசிய இன பிரச்சனை தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் முன்னேற்றத்தையும் காண முடியவில்லை. அதை தொடர்பாக குறிப்பாக இந்த புத்தாண்டு செய்தியில் கூட ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ அல்லது அரசு தரப்பில் யாராவது இந்த தேசிய இன பிரச்சனை பற்றி ஏதாவது கூறுவாங்களோ ஒன்றுமே கூறவில்லை. அது அப்படி ஒரு பிரச்சனை இருப்பதாகவே காட்டவில்லை. கடந்த காலங்களில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இருந்த அரசாங்கங்கள், ரணில் அரசாங்கம் இருக்கலாம் அல்லது மஹிந்த அரசாங்கம் இருக்கலாம், ஓரளவுக்கு கூறினார்கள். 13வது திருத்தத்தை பற்றி பேசினார்கள், 13வது பிரதேசத்தை பற்றி பேசினார்கள், மாகாண சபை. ஆனால் இந்த அரசாங்கம் முழுக்க தேர்தல் மேடைகளிலே கூறிய விடயங்களுக்கு மாறாக நடைபெறுகிறது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக கூறினார்கள், அதை பற்றி எந்தவித அக்கறையும் இல்லை, அதை பற்றி பேசுவதற்கும் தயாரில்லாமல் இருக்கின்றது. அதே மாதிரி இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக பிடிஐ நீக்குவதாக கூறினார்கள். ஆட்சிக்கு வந்தோன்னு நிற்கணும். அதே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறுபான்மை தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சிறுபான்மையர்கள் மீது தான் அவர்கள் கை வைக்கிறார்கள். ஒரு முஸ்லீம் இளைஞர் கைது செய்யப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டார். யார் கிழக்கு மாகாண முதலமைச்சர் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இன்னும் இருக்கின்றார். இப்படியான நிலையில் இப்பொழுது புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. குறிப்பாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் என்று கூறப்படுகிறது. அந்த சட்டம் பயங்கரவாத தடை சட்டத்தை விட மோசமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. அப்பொழுது எல்லோரும் இந்த அரசை நம்பினார்கள். இந்த அரசின் பெரிய எதிர்பார்ப்பை சிறுபான்மை மக்கள் வைத்திருந்தார்கள். இப்பொழுது நம்பிக்கை கட்டிருக்கின்றது. இந்த அரசு எதை செய்ய போகணும்? இன்னும் 3.5 வருட காலம்தான் இருக்கின்றது. புதிய அரசியலமைப்பு கொண்டு சற்றும் என்னை பொறுத்த மட்டில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றது. இலங்கையிலே பேசுகின்ற ஆய்வாளர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் அவர்கள் பேசும் பொழுது இந்த விடயங்களை அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த அரசாங்கம் இதில் எந்தவித அக்கறையும் காட்ட முயற்சிக்கவில்லை, முன்னேறவில்லை. அவர்களுக்கு அப்படி ஒரு அக்கறை இருப்பதாகவே தெரியவில்லை. எனவே இலங்கை நாட்டை பொறுத்த மட்டில் உண்மையாக நாங்கள் அடிக்கடி கூறுகின்றோம், அல்லது எங்களுடைய ஆய்வாளர் சிவலிங்கம் கூறியது போன்று ஒரு அதாவது இந்த ஜனநாயக கட்டமைப்பை பாதுகாப்பு அதை பலப்படுத்துவதற்கு மாகாண சபை தேர்தல் அவசியமானது. இந்த ஒரு பேரிடர் நடந்திருக்கின்றது. இலங்கையிலே பொருளாதார ரீதியாக பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றோம். நமக்கு பலவித அபிவிருத்திகள் பலவித நடங்களிலும் தேவை, பலவித மாகாணங்களிலும் தேவை, நகரங்களில் தேவை. இதை போன்று நடைமுறைப்படுத்துவதற்கு மாகாண சபை ஊடாக தெரிவு செய்கின்ற பிரதிநிதிகள் இருக்கும் பொழுது மிக இலகுவாக நடத்தலாம். அது மட்டுமல்ல, வடகிழக்கில் மாகாண சபை தேர்தலை நடத்திய ஒரு நிர்வாகம் இருக்கும் என்றால் புலம்பெயர்ந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் தங்கள் பகுதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு பெருந்தொகையான நிதியை வழங்க இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் மறந்திருக்கின்றது. இப்படியான நேரத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தன் வழக்கு எதிர்வரும் 9ஆம் தேதி வர இருக்கின்றது. 9ஆம் தேதி பெரும்பாலும் அவருக்கு பிணை வழங்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உயர் நீதிமன்றத்திலே நிச்சயமாக அவர் பிணை வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களுக்கு வழங்கிய ஆயுதங்கள் அல்லது அந்த காலகட்டத்தில் ஏனைய அமைப்புகளுக்கு வழங்கிய ஆயுதங்கள் குறிப்பாக முஸ்லீம் பாதுகாப்பு படை இருந்தது.
சிங்கள கிராமிய வட்டங்களிலே பாதுகாப்பு படை வைத்து அவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கியிருந்தார்கள். இதெல்லாம் அந்த நேரத்திலே இருந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற அரசியல் தீர்மானமாக அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அல்லது இராணுவ ரீதியாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள். இப்பொழுது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைது தொடர்பாக, முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது தொடர்பாக இராணுவத்தினருக்கும் போலீசாருக்கும் முரண்பாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கைது இராணுவத்தின் எந்த ஒரு ஆலோசனை இல்லாமல் கைது செய்யப்பட்டார் என்று கூறப்படுகிறது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இது தொடர்பாக நீதிமன்றத்தில் பேச தொடங்கினால் சர்வதேச ரீதியாக அரசாங்கத்துக்கு கடுமையான அச்சுறுத்தல் உள்ளாக்கப்படும். அது மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் சபையில் போன்ற விடயங்களிலே அது அவர்களுக்கு சாட்சியாக பயன்படுத்தப்படும். இன்று இராணுவத்தில் பலர் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அண்மையிலே உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவிலே 4 இராணுவ அதிகாரிகள் மீது தடை சட்டத்தை பாய்த்திருக்கு. அதாவது அவர்களுக்கான தடை, அவர்களுக்கு பிரயாண தடை இது பண்ணியிருக்கிறார். அவருடைய சொத்துக்களை முடக்குவதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். இது போன்ற விடயங்கள் சர்வதேச நாடுகளுக்கு பயன்படும். எனவே அரசாங்கம் இந்த விடயத்தில் மொக்குத்தனமாக மாட்டிக்கொண்டு, இது மட்டுமில்லை, அரசாங்கத்தின் ஒவ்வொரு நடவடிக்கையும் அரசாங்கத்தின் பின்னடைவை நோக்கியே செல்லுகிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியான நேரத்தில் தான் பிரதமர் அவர்களை மாற்றுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மக்கள் விடுதலை முன்னணியிலிருந்து கடுமையான அழுத்தம் தேசிய மக்கள் சக்திக்கு கொடுக்கப்படுவது, அரசுக்கு கொடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. அரசு அதை பற்றி ஆலோசிப்பதாகவும், அந்த இடத்துக்கு பிமல் ரத்நாயக் அவர்களை நியமிக்கப்படும் கேட்ட பொழுது அதற்கு அனுரா அவர்கள் உடன்பாடு இல்லை என்று கூறப்படுகிறது. அவர் சர்வதேச ரீதியாக அங்கீகாரம் பெறாத ஒருவர். அந்த இடத்துல விஜித் தேரத்தை அவர்களை நியமிக்கலாமாம். அப்படி என்றால் நியமித்தால் வெளிவிவகார அமைச்சராக இப்பொழுது பிரதமர் இருக்கின்ற அரண்ய அமைச்சரை நியமிக்கலாம் என்று யோசிப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்படியான நேரத்தில் தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை. தமிழரசு கட்சியிலே ஸ்ரீதரன் அவர்கள் பல்வேறு வகையிலும் அரசமைப்பு சபையிலே அரசாங்கத்துக்கு ஆதரவாக 8 தடவைகள் ஆதரவு அளித்திருப்பதாக தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. அதனால் தமிழரசு கட்சியிலிருந்து அவர் வெளியேறும்படி கூறியிருக்கின்றது. அதனால்தான் அரசாங்கம் அந்த பட்டியலை, மதுபானம் கொடுத்த லைசன்ஸ் பட்டியலை வெளியிடும்படி பல முறை கேட்டுக்கொண்ட பொழுதும் இதுவரை அதை பற்றி அரசாங்கம் வாய் திறக்கவே இல்லை. தேர்தலுக்கு முன்பாக தாங்கள் வந்தவுடனே இந்த பட்டியலை வெளியிடுவதாக கூறிய அரசாங்கம் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இது போன்ற அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் இப்பொழுது பொய் மூட்டைகளாக கொட்டியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சிவலிங்கம் அவர்களே, நீங்கள் இந்த புது வருடத்தில் 2026ஆம் ஆண்டு புது வருடத்திலே முதலாவது நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். நீங்கள் எவ்வாறு இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றீர்கள்? ஆமாம், அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல 2026ஆம் ஆண்டு என்பது 21ஆம் நூற்றாண்டினுடைய நூற்றாண்டு முடிவடைந்த காலமாகும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாங்கள் ஒரு அடுத்த நூற்றாண்டை நோக்கி அடியெடுத்து வைக்கிற ஒரு காலப்பகுதி என்று நாங்கள் சொல்லலாம். நீங்கள் குறிப்பிடுவது போல 2026ஆம் ஆண்டு உலக அரசியலையும் இலங்கை அரசியலையும் ஒரு காத்திரமான மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதைத்தான் இந்த முடிவடைந்த 25வது ஆண்டு எங்களுக்கு உணர்த்துகிறது. சுருக்கமாக உலக நிலைமைகளை பார்க்கும் பொழுது அமெரிக்காவினுடைய நீங்கள் குறிப்பிட்ட வெனிசுவேலா நாட்டின் மீது அந்த நாட்டின் தலைவரையும் அவரது துணைவியாரையும் கடத்தி சென்ற நிலைமைகள், ஒரு அரசு, உலகிலேயே பலம் வாய்ந்த ஒரு அரசு, ஒரு நாட்டின் ஜனநாயக அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட அரசு தலைவரை கடத்தி செல்வதென்பது சர்வதேச விதிகளுக்கு முரணானது. இந்த வகையில் அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகள் பல்வேறு உலக நாடுகளால் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதற்குரிய பிரதான பின்னணி என்னென்று நாங்கள் பார்த்தோமே இருந்தால், இப்பொழுது அமெரிக்காவினுடைய நாணயமான டொலருக்கு ஆபத்து வந்திருக்கிறது. உலக நாடுகளில் அமெரிக்காவினுடைய நாணயத்தினுடைய பாவனை குறைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ரஷ்யா, சீனா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா
மற்றும் பல நாடுகள் சவுதி அரேபியா உட்பட இந்த நாடுகள் தங்களுடைய பெட்ரோ டாலர் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது பெட்ரோலை டாலர்லாம் விற்க முடியும், வேறு நாணயங்களில் விற்க முடியாது என்பது கடந்த காலங்களில் இருந்த ஒரு அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தால் ஏற்பட்ட நிலைமை. இப்பொழுது அந்த நிலைமை மாறி சவுதி அரேபியா தன்னுடைய இருப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வீதத்தை பிரிக்ஸினுடைய வங்கியில் போடுவதற்கு தயாராகி வருகிறது. ஏனெனில் ரஷ்யாவினுடைய மத்திய வங்கியினுடைய இருப்பு ஐரோப்பிய மத்திய வங்கியிலும் இருக்கிறது. இப்பொழுது உக்ரைன் போரின் காரணமாக அந்த பிரசல்ஸில், அதாவது பெல்ஜியத்தில் உள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை வங்கியில் ரஷ்ய சொத்துக்களை முடக்குவதற்கும் அந்த பணத்தை எடுத்து உக்ரைனுடைய புது கட்டமைப்புக்கு அல்லது புனரமைப்புக்கு பணம் வழங்குவதற்காக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு நாட்டின் நம்பிக்கை சொத்தான அந்த பணத்தை பயன்படுத்துவது சட்டவிரோதமாக செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால பல நாடுகள் தங்களுடைய வங்கி கணக்கில் உள்ள பணங்களையும் இந்த நாடுகள் சுவீகரித்து விடும் என்ற காரணத்தினாலே இப்பொழுது பல நாடுகள் இந்த பிரிக்ஸ் நாட்டினுடைய வங்கியில் வைப்பில் இடுவதற்கு முயற்சித்து வருகின்றன. இதன் காரணமாக அமெரிக்க டாலருக்கான மதிப்பு படிப்படியாக குறையப் போகிறது. எனவே அமெரிக்காவினுடைய அந்த நாணயத்தினுடைய ஆதிக்கம் படிப்படியாக குறைகிறது என்பதை தெரிந்து கொண்ட பல நாடுகள் இப்பொழுது தங்களுடைய வங்கி கணக்குகளை இப்பொழுது கடந்த காலங்களில் ஐரோப்பிய வங்கிகளில் போட்டிருந்தவர்கள் இப்பொழுது அந்த நம்பிக்கையினத்தால் அவர்கள் இப்போ பிரிக்ஸ் வங்கியினுடைய வைப்பு கணக்கில் போட்டு வருகிறார்கள். எனவே இப்பொழுது அமெரிக்காவுக்கு வர வேண்டிய வருமானங்களில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால இப்பொழுது ஒரு சண்டித்தன முறையில் தென் அமெரிக்க நாடுகளினுடைய மூல வளங்களை அபகரிப்பதற்கான ஒரு முயற்சியாகவே நாங்கள் இதை பார்க்க முடியும். எனவே இது குறித்து சிறிய நாடுகள் மிகவும் அச்சத்தில் இருப்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். எனவே எதிர்வரும் காலங்களில் உலக அரசியலில் பாரிய மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது தெளிவாகவே தெரிகிறது. இனி அடுத்ததாக இலங்கை தொடர்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது, இலங்கையில் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இலங்கை அரசாங்கம் தேர்தல் காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பல சங்கடங்களை எதிர்நோக்குகிறது. குறிப்பாக நாங்கள் அவ்வாறான ஒரு சூழலில் இலங்கை அரசு எதிர்காலங்களில் எவ்வாறு இலங்கை அரசின் நடவடிக்கைகள் அமையலாம் என்பது குறித்து நாங்கள் 2026 ஆண்டு ஆரம்பத்திலேயே சில எதிர்ப்பு கூறுகளை நாங்கள் எங்களுடைய அவதானத்தில் இருந்து கூறுவது நல்லதென்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக இலங்கையின் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு அடிப்படை அரசியல் மாற்றம் ஒன்று 2024 ஆண்டு தேர்தலில் ஏற்பட்டிருக்கிறது. இது இலங்கையின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மாற்றம். அதிகார வர்க்கம் கடந்த காலங்களில் இலங்கை சுதந்திரம் அடைந்த காலம் முதல் சில குடும்பங்களே இலங்கையின் அரசியல் போக்கை தீர்மானித்து வந்தன. அவ்வாறான நிலைமையில் இருந்து 2024 ஆண்டுக்கு பிற்பாடு நாட்டில் பாரிய அரசியல் மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இவற்றை சரியாக அதாவது இந்த கடந்த கால ஊழல் அரசாங்கங்களினால பயன்பெற்ற அரசியல் கட்சிகளும்
சில நிறுவனங்களும் இந்த அரசாங்கத்தை ஆரம்பத்திலேயே வீழ்த்திவிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் செயற்பட்டு வருகின்றன. இதன் விளைவாக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு தடைகளை மேற்கொண்டு வருகின்றன. இங்கே எங்களுக்கு முன்னால் உள்ள கேள்வி, இந்த 26ஆம் ஆண்டுக்கு பின்னர் இன்றுள்ள இந்த அரசாங்கத்தினுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்க போகிறது என்பது குறித்து அவதானிக்க வேண்டி உள்ளது. உதாரணமாக, இலங்கை அரசாங்கம் இலங்கையில் ஒரு ஜனநாயக அடிப்படை மாற்றத்தை கொண்டு வரப்போவதாக கூறியிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்வதானால், இந்த 26ஆம் ஆண்டு புத்தாண்டு செய்தியின் போது ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய உரையிலே தன்னுடைய இந்த முறை சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் பற்றாக்குறை வரவு செலவு திட்டமாக இருந்த போதிலும் 1977ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு கொண்டு வரப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் மிக குறைந்த பற்றாக்குறை வரவு செலவு திட்டமாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இது மிக முக்கியமானது. அடுத்தது, இலங்கையின் அரசியல் வரலாற்றில் குறிப்பாக 2007ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இலங்கையின் வரி விதிப்பின் மூலம் நேரடி வரி விதிப்பின் மூலம் அரசாங்கத்தினுடைய வருமானம் மிகவும் அதிகரித்திருக்கிறதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் அரசியல் வரலாற்றில் அரசு திரைசேரிக்கு மிக அதிக அளவு பணம் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் அது மட்டுமல்ல, ஏற்றுமதி வருமானம், அதாவது பொருட்கள் சேவைகளால் கிட்டத்தட்ட 17 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஏற்றுமதி மூலம் கிடைத்திருக்கிறதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இவற்றை எல்லாத்தையும் நாங்கள் கவனித்து பார்க்கும்போது இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த ஒரு வருட காலத்தில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. எனவே இதை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது முற்று முழுதான ஒரு அடிப்படை மாற்றத்துக்கான நிலைமைகள் காணப்படுகின்றன. இந்த அடிப்படையில் தான் மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளையும் அரசாங்கம் இப்பொழுது பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் மூலம் எவ்வாறான சட்ட மாற்றங்கள் வரப்போகிறது என்பது குறித்து நாங்கள் எதிர்காலத்தில் விவாதிக்க வேண்டிய ஒரு நிலைமைகள் வருகின்றன. எனவே இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பயங்கரவாத தடை சட்டத்தை எடுத்தல், நிறைவேற்றிய அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை அகற்றுதல், புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருதல், புதிய அரசியல் யாப்பு வரும் வரை மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடத்துதல், இவை தொடர்பாக நாங்கள் 26ஆம் ஆண்டின் ஆரம்பத்திலேயே மிக ஆக்கப்பூர்வமான விவாதங்களை முன்னெடுப்பது அவசியம் என்ற கருத்தோடு நான் முடிக்கிறேன். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். நம்ம இப்பொழுது வைக்கின்ற அரசு மேல் வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு, அதாவது கடந்த அரசாங்கங்கள் ஓரளவு இந்த மாகாண சபை தேர்தலை பற்றி பேசியது. இந்த அரசாங்கம் வந்த பிறகு 2 தேர்தலை நடத்தியிருக்கின்றது, 3 தேர்தலை நடத்தியிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல். அதே வகையில் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? உண்மையிலே ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் மாகாண சபை தேர்தல் அவசியம். இப்பொழுது ஒரு பேரிடர் நடந்திருக்கிறது, அதற்கும் தேர்தலை ஒத்தி போட வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தலை நடத்துவதன் மூலம் மிக இலகுவாக வெளிநாட்டிலே கிடக்கின்ற நிதியை அதிகம் பெற்றுக்கொள்ளலாம், நிர்வாக திறமையை இன்னும் மேலும் வலுப்படுத்திக் கொள்ளலாம் கூறப்படுகிறது. ஆனால் அரசாங்கம் அதில் அக்கறை கொள்வதாக தெரியவில்லை. என்றால் அரசாங்க உயர்மட்ட தலைவர்கள் இதை பற்றி பேசுவதே இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன பார்க்கின்றீர்கள்? வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள் நேயர்களுக்கு. இந்த நீங்கள் கூறியது போல இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு நம்பிக்கை, NPP அரசு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டும் சில செயல்களை தான் செய்திருக்கின்றன. நாங்கள் பொதுவாக எல்லாரும் கருதுகிறார்கள். அது உண்மையும் கூட. மக்களின் அடிப்படை பொருளாதார தேவைகள், மக்களின்
இதுகளுக்கு எந்த விதமான தீர்வுகளும் பெரிய அளவில் காணப்படாட்டிலும், அதாவது பொதுவாக விலைவாசி ஏற்றம், எரிபொருள் விலை ஏற்றம், மின்சாரத்தில் பிரச்சனைகள், மின்சார விநியோகங்களில் பிரச்சனையும் விலை ஏற்றங்கள், இவர்கள் எந்த விடயங்களையும் கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் பொதுவாக கட்டித்தனமாக ஒரு புதிய அரசு ஒரு வருஷத்துல கண்ட விஷயங்களை செய்ய இயலாது என்றதும் உண்மை. ஆனால் முக்கியமான சில விடயங்கள்ல வலு சாதுரியமாக செயல்படுகிறது என்று கூறலாம். ஒன்று இப்ப இந்தியா, சீனா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், சர்வதேச நாணய நிதியம், ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாத்தோடும் ஒரு இணக்கமான போக்கை அவைகளை அனுசரித்து போவதன் மூலம் அவர்களின் திட்டங்களை தங்கு தடை இல்லாமல் செயல்படுத்துவதன் மூலம் ஒரு ஸ்திரத்தன்மையை, ராஜதந்திர ரீதியில் ஒரு ஸ்திரத்தன்மையை பேணுகின்றது. அது பாராட்டத்தக்க விஷயம். அவர்களது நிபந்தனைகளை முழுக்க ஏற்றுத்தான் செய்ய வேண்டிய இருக்கிறது. அந்த அந்த வகையில இந்த அரசாங்கம் குறிப்பிட்டது போல ஒரு மாற்றம் வந்திருந்தாலும் 2024 ஆண்டு 22ஆம் ஆண்டு அறகலைக்கு பின்னர் நடத்தப்பட்ட மாற்றங்களினால் விளைந்த இந்த மாற்றம் இன்னும் பொதுமக்களை சேரக்கூடிய ஒரு மாற்றத்தை பிரயோகிக்கக்கூடிய பொறிமுறை ஒன்று அது கொண்டு வரப்பட்டதாகவும் அந்த ஆட்சியாளர்கள் அது பற்றின பிரச்சனையுடன் இருப்பதாகவும் சாட்சியங்கள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏனென்றா இவர்கள் மற்ற இன்னொரு விஷயம் இருக்கு. இவர்கள் ஒரு அனர்த்த இதுல ஒரு அனர்த்த நிவாரணங்கள் விநியோகங்கள்ல ஒரு அர்ப்பணிப்போடு செயல்பட்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையான அந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் பெரும்பான்மையவர்கள் ஊழல்கள் அற்றவர்களாக அல்ல ஊழல்கள் மிக குறைந்த தன்மை இருக்கின்றது. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான மாற்றங்கள் என்பதை ஏற்றுக்கொண்டாலும் அடிப்படையாக 76 வருடத்துக்கு பின்னர் மாற்றம் வந்திருக்கின்றது என்று சொல்லும் அளவுக்கு இல்லை. ஏனென்றால் இதே சர்வதேச விடயங்களை பின்பற்றி அவர்களது கட்டுப்பாட்டுகளும் அவர்களது இணக்கத்துடனும் கொண்டு போக வேண்டிய தேவை இருப்பதனால இந்த அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட ஒரு நியோ லிபரல் அரசாங்கம். அந்த பாலிசி 77ஆம் ஆண்டிலிருந்து ஜெயவர்தனா, அதன் பின்னர் பிரேமதாச, அதன் பின்னர் சந்திரிகா, ராஜபக்ச என்று அந்த வரிசையில் அவர்கள் எல்லோருமே மேற்கொண்ட பொருளாதார கொள்கைகளுக்கு கட்டாயத்துக்குள்ளே இருக்கின்றார்கள். ஆகவே இதில் ஒரு வருடத்துக்கு இந்த மாற்றங்களை செய்ய முடியாது என்று நாங்கள் பார்த்தால் அடுத்த வருடம் என்ன செய்ய போகிறார் என்ற பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. மக்களை பொறுத்தவரையில் மக்களின் தேவைகள் நிறைய இருக்கின்றது. காணிய நிலமற்றவர்கள் இருக்கின்றார்கள். பலவிதமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றது இந்த அரசு. தோட்ட தொழிலாளரை பொறுத்தவரை முக்கியமாக காணி உரிமை வேண்டும் என்பது மிக உணர்ச்சி வசப்பட்டு ஜனாதிபதி உட்பட பேசியிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசிய விடயங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறார்கள், அதற்கான நிதி வளங்களை எவ்வாறு பெறப்போகின்றார்கள், உற்பத்தி பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இவர்கள் கூறுகின்றார்கள். புள்ளி விவரங்களின்படி நாட்டின் தேசிய வருமானம் கூடியிருக்கு என்று சொல்லப்படுகிறது. அது பெரும்பாலும் அந்த தேசிய வருமானம் வாகன இறக்குமதி, வரி விதிப்பு அதுகளுடன் பெறப்பட்டு என்று சொல்லப்படுகின்றது. நான் ஒரு பொருளாதார நிபுணர் இல்லை, ஆனால் அந்த விடயங்கள் மிக உன்னிப்பாக கவனிக்கின்றன. அதாவது தேசிய உற்பத்தி பொருளாதாரம், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்ற விடயங்களில் எந்த அளவுக்கு அரசு முன்னெடுக்கின்றன. இஸ்ரேல் தொடக்கம் எல்லா நாடுகளுக்கும் தொழிலாளர்களின் சக்திகளை ஏற்றுமதி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எமது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஈடுபடுத்த வேண்டிய சக்திகளை ஊக்குவித்தார். பழைய நியூ லிபரல் அரசாங்கத்தின் ஊக்குவித்தது போலவே இந்த அரசாங்கம் ஊக்குவித்து இஸ்ரேல் வரைக்கும் ஆட்களை அனுப்பி கொண்டு இருக்கின்றார்கள் வேலைக்கு. ஆகவே இந்த நிலைமைகள் உடனடியாக மாற்றலாம் என்றது உண்மை. ஆனால் இந்த 2வது வருடத்தில் இதுக்கான ஆக்கபூர்வமான விடயங்கள் வழிமுறைகளை இவர்கள் கையாள வேண்டும். அந்த விடயத்தில் எல்லோரும் அவதானமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதான் மக்கள் எதிர்பார்ப்பு. இந்த அரசாங்கத்துக்கு மாற்றாக எதிர்கட்சிகள் இந்த திட்டம் இல்லை, எதிர்கட்சிகள் பழைய கூட்டி கலவரத்தோடு என்ற மாதிரி அந்த விடயங்களில் எந்தவித நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக இதை செய்வதாக இருந்தால் இந்த விடயங்களில் கவனம் செலுத்துமா என்பது கேள்வி. 2026 முக்கியமா நீங்கள் கேட்டது போல இந்த மாகாண சபை தேர்தல் விடயம் அது மாகாண சபை தேர்தல் விடயத்தில் இவர்கள்
ஒரு டிட்டர்மின்டாக, அதாவது உறுதியாக சில படிமுறைகளை எடுப்பார்கள். ஏன்னா ஒரு விதத்தில் வாதிக்கின்றார்கள், மாகாண சபை பற்றி இவர்களுக்கு கொள்கை ரீதியாக நம்பிக்கை இல்லை. இவர்கள் சொல்லி இருந்தாலும் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான காரணம் இவர்களுக்கு மாகாண சபையிலிருந்து ஆரம்பத்தில் இருந்து இவர்களது கட்சிக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியான நம்பிக்கை இன்மையை வைத்துக் கொண்டது நேர்மையாக மக்களுடன் பேசாமல் நாங்கள் ஒரு வருடத்துக்கு மாகாண சபை தேர்தல் வைப்போம் என்று சொல்லி வைக்காமல் இருப்பது கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய விஷயம். அதை விமர்சனம் செய்வதை பற்றி விமர்சிப்பவர்கள் ஒரு நேர்மையான அரசியலில் ஒரு வாத பிரதிவாதங்களை நிராகரிக்கின்றார்கள் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே புதிய அரசாங்கம் எதிர்நோக்கிற முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று இந்த டிசம்பர் மாதம் பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை மாகாண சபை தேர்தல் தொடர்பாக நியமித்திருக்கின்றது. அது 6ஆம் தேதி, எதிர்வரும் 6ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற தொடர் புதிய வருடத்தில் முதலாக கூடும் பொழுது அது விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும். பாராளுமன்ற தெரிவுக்குழு பற்றி முடிவுகள் எடுக்கப்படும் என்று ஏற்கனவே கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆகவே முதல் வருடத்தில் முதலாவதாக இந்த அரசாங்கம் என்ற ஒரு அமில பரிசோதனை என்று சொல்லப்படும் விடயம் மாகாண சபை தேர்தல் செலக்ட் கமிட்டி தொடர்பான. இந்த செலக்ட் கமிட்டியில் இவர்கள் ஏற்கனவே கூறியது போல எல்லை சபை மற்றது திரும்ப இந்த புதிய சட்டங்கள் உருவாக்கல் என்று சொன்னால் அது மாகாண சபைகளை காலவரையின்றி ஒத்திவைப்பதற்கு அந்த ஏற்பாடு நடக்கும் என்றும், அதை எதிர்கட்சிகள், பொதுவான எதிர்கட்சிகள் இருக்கின்றன. தமிழ் கட்சிகளும் பாராளுமன்றத்தில் பலம்பெருந்த கட்சிகள் இருக்கக்கூடிய ஐடிகே, தமிழரசு கட்சியும் டிடிஎன்ஏயும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள், மாகாண சபை தேர்தல் வைக்க வேண்டும் என்று. ஆகவே அவர்கள் அதை முழு வேகத்துடன் அதை கவனத்தில் எடுப்பார்களா? இதை புரிந்து கொண்டு அரசாங்கம் இது இருக்கின்ற சட்டத்தை தெரிவுக்குழு ஊடாக போய் புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கு பதிலாக பழைய முறைப்பட்டு தேர்தல் நடத்துவதற்கு தயாராக இருக்குமா? அதுக்கு ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் தேவையாக இருந்தால் மாகாண சபை திருத்த சட்டத்துக்கு அதை காலப்போக்கு தேர்தல் நடந்த பின்மாற்றி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலாம். ஆகவே தேர்தல் நடத்துவதற்கு முன் நிபந்தனையாக அவற்றை கொண்டு வருவது அது மாகாண சபைகளை தேர்தல்களை இல்லாமல் ஆக்குவதன் மூலம் மாகாண சபை பயமுறை திருத்தத்தையும் மாகாண சபை முறைமையை நீர்த்து போக செய்து புதிய அரசியல் ஜாப்பன் ஒன்று வருவதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவு. ஆகவே இந்த அடிப்படை உரிமைகளை நிராகரிக்கின்ற முடியும். ஆகவே அது பற்றி அவர் கவனம் செலுத்த ஒன்று எதிர்பார்க்கப்படும். அது மாத்திரமல்ல, இந்த நீங்க கூறியது போல பயங்கரவாத தடை சட்டம் பிடிஎஸ் நாட்டை பாதுகாக்கும் சட்டம் என்று ஏற்கனவே வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டு அவர்களது இணையதளத்தில் அது பிரசுரிக்கப்பட்டிருக்கு, முழுமையாக பிரசுரிக்கப்பட்டு சொல்லப்படுகின்றது. அதில் உள்ள குறிப்பாக ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கின்ற பல விடயங்கள் அப்படியே இருக்கின்றன. அதாவது விசாரணையின்றி 2 வருடங்களுக்கு மேல் தடுப்பு காவல் வைக்கலாம் உட்பட்ட பல விடயங்கள் அதில் இருக்கின்றன என்றும், அந்த சட்டத்தில் உள்ள ஆலோசனைகள் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி புறப்பட்டு அது மீண்டும் வடிவமைக்கப்பட்டு உத்தியோகபூர்வமான ஒரு ஆக்டாக கொண்டு வரப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த விடயத்தில் பயங்கரவாத தடை சட்டம் 79ஆம் ஆண்டில் இருந்து நடைமுறையில் 6 மாதம் மட்டும் இருப்பது என்று கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் அனைத்து ஜனாதிபதியாலும் பாவிக்கப்பட்டு இன்றைக்கு 79ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அது நடைமுறையில் இருக்கின்றது. அதனை நீக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு ஜேவிபியும் பிரச்சாரத்தில் முன்னணியில் என்று செயற்பட்டிருக்கின்றது. ஆனால் கடந்த 1 வருடமாக அதை பற்றி எதுவும் செய்யவில்லை. பிப்ரவரி 28க்கு முன்னர் இந்த ஆலோசனைகளை கேட்டிருக்கின்றது. ஆகவே முதலில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் ஒன்று. 2வது, புதிய நாட்டின் பாதுகாப்புக்கு தேவையான ஏற்பாடாக ஒரு சட்டம் ஒன்று வருவதாக இருந்தால் அது சிவில் சமூகத்தின் மத்தியிலும் அனைத்து சமூகங்களுடனும் ஒரு பரந்துபட்ட விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் என்னென்ன மனித உரிமைகளுக்கும் அடிப்படை சிவில் உரிமைகளுக்கும் மீறுவதாக இருந்ததோ அவற்றை இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்டின் பாதுகாப்புக்கு அத்தியாவசியமான சரத்துகள் உள்ளடக்கான சட்டங்களை கொண்டு வரலாம் என்பதொன்று. அது மாத்திரமல்ல, இந்த வருட தொடக்கத்தில் ஏற்கனவே இருக்கின்ற கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக பல சர்ச்சைகள் இருக்கின்றன. கல்வி சீர்திருத்தம் மிக முக்கியமான விடயம். அது ஒரு சிவில் சமூகத்துடைய முக்கியமாக ஆசிரியர் சங்கங்கள், கல்வித்துறையினர், கல்விசார் நிறுவனங்களுடன் எந்த விதமான ஆலோசனையும் இல்லாமல் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அந்த விடயத்திலும் சரி அல்லது வைத்தியர்களின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள்
ஒரு கூடி ஒரு கியூமுலேட்டிவாக வரும் பொழுதுதான் நாட்டில் கலவரங்களும் ஸ்திரத்தன்மையும் ஏற்படுகின்றது. இதுகளை புரிந்து கொண்டு இந்த அரசாங்கம் 2வது வருடத்தில் கால் எடுத்து வருகிறாங்க. இது இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் என்ற ஒரு எக்ஸ்கியூஸும் அதற்கு இல்லாமல் இருக்க நேரத்தில் அவர்கள் ஒரு துணிவுடன் இந்த விடயங்களை அணுகுவார்கள் என்று எதிர்பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு ஒரு நிறைவான ஆண்டாக இருப்பதானால் படிப்படியாக இந்த விடயங்களில் அரசாங்கம் கரிசனையுடன் செயல்பட வேண்டும். மாகாண சபை நடத்தப்பட வேண்டும். பிடிஏ நீக்கப்பட வேண்டும். மற்றும் இவர்கள் ஏற்கனவே சொன்ன நிறைவேற்ற அதிகாரி ஜனாதிபதி போன்ற விடயங்களை நீக்குவதற்கான புதிய அரசியல் கொண்டு வரணும். அந்த வேலைகள் தொடங்கப்பட வேண்டும். இவர்கள் செய்தார்கள் என்று எதிர்பார்ப்போம். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். பல்வேறு விடயங்களை எங்களுடைய ஆய்வாளர்கள் உங்கள் முன்வைத்து வருகிறார்கள். ஆமாம், அந்த வகையில் தான் ஜெகநாதன், இப்பொழுது அரசாங்கம் பல்வேறு நெருக்கடிகளை கூறி வருகிறது. நான் முன்னர் கூறியது போன்று தேர்தல் மேடைகளில் கூறிய விடயங்களை அரசாங்கத்தால் செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது. முக்கியமாக தேசிய இன பிரச்சனை, மாகாண சபை தேர்தல், பயங்கரவாத தடை சட்டம் தான். அரசாங்கம் எந்த ஒரு முயற்சியையும் முன்னெடுத்து செல்லவில்லை. மாறாக அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடயங்களை சொல்லி சறுக்கி கொண்டே போகின்றது. மற்ற பக்கம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மருந்து இறக்குமதி சம்பந்தமாக, தடை செய்யப்பட்ட மருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சம்பந்தமாக பேசப்படுகிறது. மருத்துவர்களிடையே பிரச்சனை, மின்சாரத்துறையிலே பிரச்சனை, அங்கால ஆசிரியர் வகையிலே பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை வெவ்வேறு விதமாக எதிர்நோக்கின்றது. இப்படியான நேரத்தில் இந்த அரசாங்கம் எவ்வாறு கையாளும்? அரசாங்கத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்த நம்பிக்கை இரவோடு இரவாக களையப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பேரிடர் அனர்த்த காலத்திலே ஜனாதிபதி அவர்கள் நிவாரண நிதியை ஓரளவு அறிவிப்பு செய்தார். அது ஓரளவு கொடுக்கப்பட்டுட்டால் சில இடங்களிலே, குறிப்பாக தெற்கு மாவட்டங்களிலே இரவோடு இரவாக அங்கு இருக்கின்ற நிர்வாக அதிகாரிகள் மாற்றப்பட்டு ஜேவிபிக்கு ஆதரவானவர்கள் நியமிக்கப்படுவதாக வெளிப்படையாகவே கூறுகிறார்கள். அது தொடர்பாக பலவிதமான சமூக ஊடகங்களிலே செய்தியாக வெளியாக இருக்கின்றது. எவ்வாறு இவற்றை இந்த அரசாங்கம் கையாள போகின்றது? வணக்கம் ராம். நேயர்களுக்கு புது வருட வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் நீங்கள் கேட்ட விடயங்களுக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது, 2025ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் பாரிய எதிர்பார்ப்பு, மக்களுக்கு மத்தியில் பாரிய எதிர்பார்ப்புடன் இந்த புதிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மக்களுடைய தேவைகள், தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு புதிய அரசாங்கத்தை வழமைக்கு மாறாக இணை ஆய்வாளர்கள் கூறினது போல இந்த குடும்ப ஆட்சியிலிருந்து ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்ற பாரிய நம்பிக்கையோடு தான் இதை எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு முழுமையாக நிறைவேற்றப்பட்டதா என்றது ஒரு கேள்வி. ஆனால் முக்கியமாக இந்த மக்களை பொறுத்த வரையில் பொருள் தட்டுப்பாடு என்பது இல்லாமல் இருக்கிறது. அதாவது முன்ன கடந்த காலத்தில் உணவுப் பொருட்களுக்கோ அல்லது எரிபொருளுக்கோ வீதியில் வரிசையில் நின்ற காலங்கள்ன்றது இல்லாமல் இது பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் அந்த விலைவாசி ஏற்றம், பொருட்களுடைய விலையேற்றம், இவைகள் என்ற அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம் என்பது இல்லை பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லாத நிலைமை இருக்கிறதுன்றது ஒரு மாற்றம் அளிக்கிற விடயம். ஆனாலும் கூட மக்கள் இந்த எதிர்கட்சிகள் கடந்த காலத்திலே இருந்த இந்த ஊழல், மோசடி, இவைகளின் குலம் நாடு இந்த மோசமான நிலைமைக்கு போனதுன்ற ரீதியில குறிப்பாக ஜனாதிபதிக்கு மேலும் இந்த அரசாங்கத்துக்கு மேலும் தொடர்ந்து நம்பிக்கை வைத்திருக்கிற தன்மை ஒன்று இருக்கிறத காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது வருகிற செய்திகள், அதாவது இந்த திட்பா புயல் அதுகள்ன்றதுகள் ஒரு பாரிய பேரிடியை அரசாங்கத்துக்கு மட்டுமில்லை மக்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதனுடைய அழிவுகள்ன்றது நாங்கள் நினைவு எண்ணிக்கணக்கில் அடங்காத அளவுக்கு பாரிய அழிவுகளை நாடு சந்தித்திருக்கிறது. பல பிரதேசங்கள் குடியிருக்கிறதுக்கே தகுதி இல்லாத இடங்கள் என்ற ரீதியில் இன்றைக்கு கூறப்படுகிறது. ஆகவே எதிர்காலத்தில் இதுக்கான மாற்றங்களை உருவாக்குறதுக்கு அல்லது மாற்றான திட்டங்களை உருவாக்கி இவைகளை செய்கிறதுன்றதுகள் பெரிய ஒரு பாரிய கேள்வியாக அல்லது பெரிய ஒரு பிரச்சனையாக அரசாங்கத்துக்கு இருந்து கொண்டிருந்தாலும் தாங்கள் அதை செய்வோம் என்ற நம்பிக்கையை ஜனாதிபதி தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது இந்த வரவு செலவு திட்ட உரை அல்லது இந்த நாட்டு மக்களுக்கு விடுத்திருக்கிற புது வருட செய்தி அதுகளில் இதனைத்தான் அவர் வலியுறுத்துகிறதாக இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு தனி மனிதன் என்ற ரீதியில் ஜனாதிபதியினுடைய நடவடிக்கைகள் அல்லது அவர் கூறுகிறதுன்றதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளுகிறதுன்றது பாராட்டப்படக்கூடியதாக இருந்தாலும் கட்சிக்குள்ளே உள்ள பிரச்சனைகள், கட்சியில் உள்ள உறுப்பினர்கள், பிரதிநிதிகள்
தங்களுடைய செல்வாக்கை அந்தந்த பிரதேசங்களில் செலுத்துவதற்கு இதில் தங்களுக்கு விரும்பியவர்களுக்கு அந்த இதுகள் கிடைக்கிறதுன்ற ரீதியில் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகிறதாக செய்திகளில் அறியக்கூடியதாக இருக்கிறது. இது எப்படி இந்த அரசாங்கம் ஏனென்று சொல்லிச்சுன்னா, நாங்கள் நேரடியாக இந்த விதத்திலும் வந்து அரசியல் தலையீடு இருக்காது என்று சொல்லி கூறிக்கொண்டிருக்கிறவர்கள் இவைகளுக்கு எப்படி ஈடுகட்ட போகிறார்கள் அல்லது இந்த குற்றச்சாட்டுகள் இருந்து எப்படி விடுபடப் போகிறார்கள்ன்றதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் 25ஆம் ஆண்டு இன்னொரு விதத்தில் வந்து உலகளாவிய ரீதியில் யுத்த மேகங்கள் சூழ்ந்ததாக பல, நான் குறிப்பிட்ட ஒப்பண்டாக சொல்ல வேண்டியதில்லை, மத்திய கிழக்காக இருந்தாலும் சரி, தென்சீன பிராந்தியமாக இருந்தாலும் சரி, ஐரோப்பா அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் கூட இருந்த நிலைமைகள் வந்து இந்த யுத்த சூழ்நிலைகள் இவைகளினால வந்து பொருளாதார ரீதியாக ஒரு அச்சமான நிலைமை அல்லது இந்த சர்வதேச ரீதியாக எங்களுடைய இருப்பை எந்த அளவுக்கு பாதுகாத்து கொள்ளுகிறது, அந்த உறவுகளை எப்படி பேணுகிறதுன்றதுகள் வந்து இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டியதில்லை. உலகத்தில் உள்ள பல நாடுகள் அதில் கவனம் செலுத்துகிற நிலைமைகளில் இருந்ததையும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த நிலையிலும் வந்து ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக தன்னை ஓரளவுக்கு உள்நாட்டு வருமானம் மற்றது வெளிநாட்டு ஏற்றுமதி இவைகள் என்றதில் வந்து சிறிய அளவு குறிப்பிடத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் உள்நாட்டு வரிகள் என்ற ரீதியிலும் ஏற்றுமதியிலே ஒரு சிறிய அளவு என்ற ரீதியிலும் வந்து ஒரு அரசாங்கம் வந்து 25ஆம் ஆண்டை அதில் முன்னேற்றகரமாக கடந்திருக்கிறது. ஆனால் 26ஆம் ஆண்டு இப்பொழுது மீண்டும் வந்து 25 விட மோசமான ஒரு யுத்த சூழ்நிலைகள் ஏற்படுமா? அதாவது இன்றைக்கு வெனிசூலாவில் நடந்த பிரச்சனை அது எல்லாரும் சொல்லப்பட்டது. ஆனால் இல்லை, வெனிசூலாவில் நடந்த பிரச்சனைக்கு வந்து மக்ரோன் அவர்கள் வந்து பிரெஞ்சு அதிபர் வந்து அதை வரவேற்றிருக்கின்றார். ஆனால் ஐரோப்பிய யூனியன் முழுமையாக அதனை வரவேற்கவில்லை. இங்கே ஐரோப்பிய யூனியனுக்குள்ளேயே இதில் கருத்து முரண்பாடுகள் இருக்குது. ஜனநாயக விரோத நடவடிக்கை என்ற கருத்துக்கள் சில நாடுகளில் இருக்கிறது. ஆகவே அதை ஒத்த கருத்தாக கொண்டு வரவில்லை. மக்ரோன் வந்து பிரெஞ்சு அதிபர் தனிப்பட்ட ரீதியில் அந்த வாழ்த்துக்களை வரவேற்றிருக்கின்றார். ஆனால் இது எந்த அளவுக்கு ஏன் இது அவ்வளவு அவசரமாக இவர் அந்த கருத்துக்களை வெளியிட்டார்ன்றதுகளை இன்னத்துக்கு போக தான் தெரியும். ஆனால் இன்னும் ஐரோப்பிய யூனியன் அது சம்பந்தமாக முழுமையான ஒரு கருத்தொற்றுமையான ஒரு முடிவுகளை மேற்கொண்டதாக தெரியவில்லை. ஆகவே இந்த முரண்பாடுகளும் இருக்கின்றன. அந்த ரீதியில் இலங்கையிலும் அதை எதிர்கொள்த்திருக்கிறத காணலாம். அதாவது விஜிதஹேரத் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லி கூறியிருக்கிறது, ஜனநாயக விரோதமான நடவடிக்கை, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நடவடிக்கைகளுக்கு மாறானது என்ற ரீதியில் வந்து கூறியிருந்தாலும் உத்தியோகபூர்வமாக இலங்கை அரசாங்கம் இதனை கண்டித்திருக்கிறதான்றது தெரியவில்லை. அதே நேரத்தில் அப்படியான செய்திகள் வந்ததாக தெரியவில்லை. அதே நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணி ஆளுங்கட்சி வந்து ஆளுங்கட்சியில் அங்கமாக இருக்கிற மக்கள் விடுதலை முன்னணி இதை மிக கடுமையாக கண்டித்திருக்கின்றது. இது ஒரு முழுமையான அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல் என்ற ரீதியில் அவர்கள் தங்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே இது எதிர்காலத்தில் என்ன மாதிரி அமெரிக்காவுடைய என்ன அளவுக்கு இந்த இலங்கையை பொறுத்த மட்டில் ஒரு 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 முதலீடு ரீதியாக மற்ற இணைய பிரச்சனைகள் சம்பந்தமாக இப்படி கையாளப் போகிறதுன்றதுகள் எல்லாம் ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதுபோல் மின்சார சபையிலுடைய ஊழியர்களுக்கு வந்து 11 பில்லியன் அளவுக்கு ஒதுக்கப்பட்டு 9 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் அவர்களுக்கு நஷ்டஈடாக கொடுக்குறது என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டு அது இன்றைக்கு அதை நிறைவேற்றுவதாக இருந்தால் 11.3% என்று நினைக்கின்றேன் மின்சார கட்டணம் உயரும் என்று சொல்லி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது இந்த 11% அளவுக்கு உயர்த்தப்படுமாக இருந்தால் கிட்டத்தட்ட 100 ரூபா செலுத்துகிறவர் 111 ரூபா 112 ரூபா செலுத்த வேண்டி வரும். ஆகவே இப்பொழுதே மின்சார கட்டணம் வந்து பாரிய சுமையாக சாதாரண மக்களுக்கு பாரிய ஒரு செயலாக இருக்கின்றதுன்றதுகளின் அடிப்படையில் வந்து இதுகள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக மேலும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இலங்கையை பொறுத்தவரையில் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த எதுவிதமான கொள்கைகளிலும் வந்து இதுவரைக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ரீதியில் அடிப்படையான பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குகிறதுக்கு அடிப்படை மக்களுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய வருமானத்தை உயர்த்துறது என்ற ரீதியில் ஒழுங்கான கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறதான்றது, அதே போல இப்பொழுது பாரிய அளவு அழிவை சந்தித்திருக்கிற ரீதியில் விவசாயத்துறை இவைகள்ன்றதுகளுக்கு வந்து எந்த அளவுக்கு அதில் மீள் கட்டமைப்புகளை உருவாக்கப் போகின்றார்கள் என்றதுகள், அதுபோல வீதி இவைகள் என்ற ரீதியில் அதே நேரத்தில் இந்த நீண்ட காலம் வந்து தடைப்பட்டு கொண்டு போயிருந்த இந்த என்ன வீதி அமைப்புக்கு சம்பந்தமாக எக்ஸிம் பேங்க் இதுவரைக்கும் வந்து நிதி கொடுக்கறதுக்கு பின்வாங்கி இருக்கிற
பெருந்தொருக்களில் உருவாக்குறதுல வந்து அந்த 37 அல்லது 40 கிலோமீட்டர் அளவுக்கு மீண்டும் அதை நீளப்படுத்துறதுக்கான அந்த அந்த அபிவிருத்திக்கு வந்து இதுவரைக்கும் சீனாவின் வங்கி முழுமையாக அதில் நிதி செலுத்துகிறது என்று முன்னர் கூறியிருந்தது. இப்பொழுது அதில் அக்கறை இல்லாமல் இருக்கிறது மாதிரியான நிலைமைகள். இது ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குது அரசாங்கத்துக்கு? இவைகள் என்றதுகள் எல்லாம் ஒரு கேள்விக்குறியான விடயங்கள். ஆனால் இந்த 26 மீண்டும் ஒரு யுத்த சூழ்நிலைகளை உருவாக்குகிற உலக புறநிலை சூழ்நிலைகளிலிருந்து இதை எப்படி கொண்டு செல்ல போகிறார்கள் என்றதுகளை நாங்கள் தொடர்ந்து அது பற்றி விவாதிப்போம், அது பற்றிய விடயங்களை. ஆனால் இறுதியாக குறைந்தபட்சம் வந்து இந்த இனப்பிரச்சனை சம்பந்தமாக குறைந்தபட்சம் மாகாண சபை தேர்தல் நடத்துறதுக்கான முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொள்ளுகிறது வேணும். அதை தொடர்ந்து வலியுறுத்த வேணும். அந்த ரீதியில் தமிழ் கட்சிகள் அதுக்காகவாவது முழுமையாக தங்களுடைய புலனை செலுத்துவார்களா என்றதுகள். ஏனென்றா இவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறது சம்பந்தமாக ஸ்ரீதரன் பிரச்சனை, ஸ்ரீதரன் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு அரசாங்கத்துக்கு என்னுடைய நடவடிக்கைகள் அனைத்துக்கும் ஆதரவளிக்கிறார் என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுபோல இப்பொழுது அந்த சூரிய மின்சக்தி திட்டம் ஒன்று பிரதேச சபையினுடைய அங்கீகாரத்துக்கு கூடாக அங்கே செய்யப்படுகிற பூநகரியில் செய்யப்படுகிற ஒரு தனியார் நிறுவனத்திடம் இருந்து பெருந்த அளவுக்கு கையூட்டு பெற்றுக்கொண்டார் என்ற குற்றச்சாட்டுகள் வருகின்றன. ஆகவே இந்த ரீதியில் வந்து இவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் என்னென்ன வழிகளில் தாங்கள் பணம் சம்பாதிக்கலாம் என்ற ரீதியில் வந்து தான் இவர்களுடைய அரசியல் இருக்கிறதா என்றதுக்காகத்தான் தங்களுக்கு தலைமைத்துவம் வேண்டியதை கூறுகிறார்களா என்கிற கேள்விகளும் எழுகின்றன. ஆகவே இந்த 26 ஆரம்பம் தொடர்ந்து இவர்களுடைய எந்த அளவுக்கு முன்னேற்றம் நாட்டில் ஏற்படுகிறது, என்னென்ன பாதிப்பான விடயங்கள், அதிலும் பயங்கரவாத சட்டத்தை தான் நான் சொல்றதுக்கு முதலே ஏற்கனவே இனி ஆய்வாளர் கூறிவிட்டார்கள். அதில் முக்கியமான 2 அம்சங்களை கூறிக்கொண்டு முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒன்று வந்து பாதுகாப்பு செயலாளருக்கு வந்து அதிகாரத்தை கொடுக்கிறது, ஒருவரை தடுப்பு காவலில் வைக்கிறது என்ற இந்த சட்டத்துக்கு கீழே வைக்கிறதுக்கான அதிகாரம் கொடுத்திருக்கிறதுன்றது. மற்றது யாரையும் சந்தேகத்தின் பேரில் பிடிக்கிறதாக இருந்தால் இராணுவம் போலீஸ் வந்து அதை தங்குதடை இல்லாமல் அதை செய்யலாம்ன்றதுகள் வந்து இது பாரதூரமான கேள்விகளை எழுப்புகிறது அடிப்படை மனித உரிமைகள் ரீதியாக. ஆகவே இவைகளுக்கு பற்றி என்ன சிவில் சமூகங்களினுடைய கருத்துக்கள் என்ன, இதுக்கு மாற்றங்களை அரசாங்கம் ஏற்படுத்துமான்றதை நாங்கள் பொறுத்திருந்தால் அடுத்த சந்தர்ப்பங்களில் பேசுவோம். நன்றி. உறவுகள் இதுவரை கேட்டது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.